ஸ்ரீலங்காவில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதை என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளவர் விற்கிறவள் வந்து அது டெய்லி வந்து ஒரு பஸ்ஸில் வந்து சைனீஸ்காரர் போகிறாங்க. அவங்க ஓடி ஓடி வந்து ஃப்ளவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களும் பார்த்துட்டு டெய்லி பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு நாள் வந்து அந்த பஸ்ஸை நிறுத்தி அந்த பையனை வந்து மேலே ஏற்றி எல்லாருக்குமே ஃப்ளவர் கொடுக்க சொல்கிறாரு. ஸோ வந்து அவனும் வந்து அந்த ஃப்ளவரை வந்து எடுத்து எல்லாருக்குமே ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காரு. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து வேனை நிப்பாட்டி வந்து அந்த ஃப்ளவரை வந்து வேண மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டே போவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கண்டா அந்த வேனை நிப்பாட்டி அதில் இருக்கிறவனுக்கு வந்து எல்லாருக்குமே ஃப்ளவர் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ இவனும் வந்து அந்த ஃப்ளவரை வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ பாருங்கள், நீங்கள் எல்லாருக்குமே ஃப்ளவர் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காரு. பாவம், இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு பையனை ஆண்டு நிகழ்ச்சி அடைய வச்சு அவங்களே இந்த பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பேனில் வந்து 20க்கும் மேற்பட்டவர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஃப்ளவரை வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாடியே ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியான வீடியோக்களை வந்து நீங்கள் நம்மளுக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு எல்லாருமே வந்து காசு கொடுக்குறாங்க. அவர் வந்து காசை கேட்கல, அதாவது வந்து அவர் வந்து இந்த ஃப்ளவருக்குரிய வந்து காசை கேட்கல, நீங்கள் விரும்பின தாங்கன்ற மாதிரி தான் அவர் வேண்டுறாரு. ஸோ எல்லோரும் வந்து அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி காசை கொடுக்குறாங்க. இந்த பையனை பார்க்கவே ரொம்பவே கஷ்டப்பட்ட பையனாக இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு உழைக்கிற பையனாக இருக்குது. ஸோ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ களைச்சி விழுந்து போய் அந்த ஃப்ளவரை கொடுத்துட்ருக்காங்கண்டு. ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி அந்த காசை வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கணும்னு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனான்றது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவங்களுக்கும் வந்து பெரிய மனசு இருக்குது, இந்த பையனுக்கும் வந்து பெரிய மனசு இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.